ரொம்ப அற்புதமாக, ரொம்ப பிரமாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அதாவது துறையை விட, ஜவுளித்தடையை விட நகைக்கடையில் வேலை செய்பவர்களுக்கும், நகை பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. குடும்பத்தில் பண வரவு தாராளமாக இருந்து கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் கண்டிப்பாக குரு பகவான் இருப்பதனால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு வரன் மாப்பிள்ளை அரசாங்க மாப்பிள்ளையோ, ஒரு யூனிஃபார்ம் போட்ட கவர்மெண்ட் மாப்பிள்ளையோ, ஒரு நேவி, போலீஸ், மிலிட்ரி அது இல்லாமல் வேறு வேலை யூனிஃபார்மில் அரசு வேலை மாப்பிள்ளை கண்டிப்பாக கிடைக்கும். நாம் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்கிறது, அவங்க ஒன்று சொல்லி நம்ம சொல்கிறது, நம்ம பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் போக போக சரியாயிடும். துணிச்சலாக ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு முன்னாடி நீங்கள் வேதனைப்படுவீங்க, அடாடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் அந்த மாதிரி நடக்கும். அதே போல் உங்களுடைய அதாவது ஒரு ஆணாலும் சரி பெண்ணாலும் சரி சகோதரன் உறவில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு காட்டுது. அதில் கொஞ்சம் கவனம் தேவை. அப்பாவில் வர வேண்டிய பாக பிரச்சனையோ இல்லை வர வேண்டிய பணம் நிலம் இந்தமாரி ஏதாவது வர வேண்டியதா அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். ஏன்னா வாக்குவாதம் உங்களுக்குள்ளே ஓடும். அது ஒரு தான் மைனஸ் பாயிண்ட்டு. அதனால் லாபம் அதிகமாகவே இருக்கிறது. சொல்லப்போனால் அரசாங்கத்தில் வேலை தேடுபவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். நாம் இப்பதிவில் காண இருப்பது அதாவது ஆங்கில மாத பலன் வரிசையில் மார்ச் மாத பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது மேஷ ராசி முதல் மீனராசி வரை வாரங்களை விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசியில் ராசிநாதன் உச்சம் பெற்று 11 அமைந்திருப்பது ஒரு ராஜ யோகமே. அதாவது பரிவர்த்தனையில் உங்கள் ராசிநாதன் குரு வீட்டிலும் குரு பகவான் உங்கள் வீட்டிலும் இருப்பது ஒரு பரிவர்த்தனை யோகமே, ஒரு ஜாக்பாட் லாட்ரி யோகமே என்று சொல்லலாம். அனைத்து ராசியை விட உங்கள் ராசிநாதன் தான் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மேன்மையும் வளர்ச்சியும் அடையப்போகும் உங்கள் ரிஷபராசி அன்பர்களே. உச்சம் பெற்ற சைக்கிளால் பண வரு கொட்டுன்னு கொட்டப் போகிறது. எப்படி கொட்டோடும் கொட்டப் போகிறது. நீங்கள் அதை சேமித்து பத்திரமாக கையாள வேண்டும். அதுதான் உங்களுடைய வேலை. உங்கள் ராசியிலே குரு பகவான் அமைந்திருப்பதும் 8க்கும் 10க்கும் உடைய குரு பகவான் உங்கள் ராசியில் அமைந்திருப்பது திடீர் பணம் எங்கேருந்து வருது தராது. திடீர் பணம் வரும். அதே போல் திடீர் செலவும் வரும். தேவையில்லாத ஒரு திடீர் பணம் வரும். அதை மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாகவே நீங்கள் ரொம்ப பொறுமைசாலியான ரிஷபராசி. பொறுமைசாலி, ரொம்ப முக லட்சணம் உள்ள, யாருமே உங்களை பார்த்தோன்னே உங்களை அப்படியே பிடிச்சி போயிடும். அந்த அளவுக்கு ஒரு முக லட்சணம் அழகு கொண்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் 8க்கும் 10 கூடிய குரு பகவான் உங்கள் ராசி இருப்பது தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். எப்படி தொழில், அதாவது பேங்க்கு வேலைக்கு அரசாங்கத்தை யாராவது முயற்சி பண்ணுபவர்கள் இருந்தால் இந்த மாதம் கண்டிப்பாக பேங்க்கு வேலை கிடைக்கும். இல்லை காசு உள்ள இடத்துல வேலை செய்கிற மாதிரி ஏதாவது வேலை ட்ரை பண்ணிங்களா, அதுவும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நகை தொழில் செய்பவர்களுக்கும் நகைக்கடையில் வேலை செய்பவர்களுக்கும் ரொம்ப அற்புதமாக, ரொம்ப பிரமாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அதாவது ஜவுளித்தடையை விட நகைக்கடையில் வேலை செய்பவர்களுக்கும், நகை பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. குடும்பத்தில் பண வரவு தாராளமாக இருந்து கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் கண்டிப்பாக குரு பகவான் இருப்பதனால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு வரன் மாப்பிள்ளை அரசாங்க மாப்பிள்ளையோ, ஒரு யூனிஃபார்ம் போட்ட கவர்மெண்ட் மாப்பிள்ளையோ, ஒரு நேவி, போலீஸ், மிலிட்ரி அது இல்லாமல் வேறு வேலை யூனிஃபார்மில் அரசு வேலை மாப்பிள்ளை கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கண்குள்ளோட பார்க்க போகிறீர்கள். உங்கள் பையனுக்கும் அதே போல் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறீங்களா, கண்டிப்பாக பொண்ணு அமையும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அழகான மனைவி, வேலையில் உள்ள மனைவி, வசதியான வீட்டில் பொண்ணு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சுப காட்சி நிறையும், சுப நிகழ்ச்சி நடக்கும். வீடு வாங்குறவங்க வாங்கலாம், கிரகபிரவேசம் பண்ணலாம். இல்லை வீடு கட்ட நினைக்கிறீங்க, இந்த மாதம் வீடு கட்டலாம். ஒரு கடைக்கால போட்டு வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். அதுக்கெலாம் ஏன் நல்லா இருக்கிறது. ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதத்தில் இடம் வாங்கி குடி போவீங்க. இல்லை வாடகை வீட்டில் இடம் மாறணும்னு நினைக்கிறீங்களா கூட இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இடம் மாறலாம் உங்களுக்கு. அதில் எந்த குறையும் கிடையாது. குடும்ப பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக பேங்க் பேலன்ஸு, கையிருப்பு
உயரும். தாய் தந்தை வீட்டிலேருந்து வர வேண்டிய ஆதாயம் பொருள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் சொல்கிற பேச்சு கேட்பார்கள். அதேபோல் உங்கள் குடும்பத்தில் பெண்கள், அதாவது ஒரு 10 வயசுல இருக்கிற பெண் குழந்தைகள் இருந்தால் இந்த மாதத்தில், அதாவது ருதுவாகத்துக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கெல்லாம் அதுவும் ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. அதனால் அந்தமாரி வயது பெண் பிள்ளைகள் வீட்டில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய ராசிக்கு 2இல் செவ்வாய் அமைந்திருக்கிறார். அதனால் வீட்டில் வாக்குவாதங்கள் கொஞ்சம் உண்டாகும். வீட்டில் குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டாகும். நாம் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்லுறது, அவங்க ஒன்று சொல்லி நம்ம சொல்லுறது, நம்ம பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் போக போக சரியாயிடும். துணிச்சலாக ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு முன்னாடி நீங்கள் வேதனைப்படுவீங்க, அடாடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் அந்த மாதிரி நடக்கும். அதேபோல் உங்களுடைய, அதாவது ஒரு ஆணாலும் சரி பெண்ணாலும் சரி, சகோதரன் உறவில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு காட்டுது. அதில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 5இல் கேது பகவான் அமைந்திருப்பது தடைப்பட்ட புத்திர பாக்கியம் ஆட்களுக்கு இந்த மாதத்துக்கு கண்டிப்பாக ஒரு புத்திர பாக்கியம் உண்டாகும். இல்லை பிள்ளைகளால் ஒரு ஆதாயமும் உண்டாகும். நீண்ட நாள் கோயிலுக்குள்ளே போகணும், பரிகாரம் பண்ணணும், ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சந்தோஷம், நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது. வீட்டிலும் பெரியவங்க தாத்தா பாட்டி ஆக போகிறாங்க. இதுக்கெல்லான வாய்ப்பு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் புத்திர பாக்கியம் நீண்ட நாள் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10இல் சூரியனும் சனியும் இணைந்திருப்பது அதுவும் ஒரு சில பாதிப்புகளை கொடுத்தாலும் உங்களுக்கு லாபத்தை அதிகமாக கொடுக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் இந்த உறவு கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் ஏற்படும். ஸோ அதெல்லாம் போக போக சரியாயிடும். அப்பாவில் வர வேண்டிய பாக பிரச்சனையே, இல்லை வர வேண்டிய பணம் நிலம் இந்த மாதிரி ஏதாவது வர வேண்டியதா அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். ஏன்னா வாக்குவாதம் உங்களுக்குள்ளே ஓடும். அது ஒரு தான் மைனஸ் பாயிண்ட்டு. அதனால் லாபம் அதிகமாகவே இருக்கிறது. சொல்லப்போனால் அரசாங்கத்தில் வேலை தேடுபவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட், கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். இதுவரை தடைப்பட்டிருந்த அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு படிப்புக்கு வேலை கிடைக்கலையே என்று ஃபீல் பண்ணுபவர்கள் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிங்கன்னா நீங்கள் தான் நம்பர் 1, கண்டிப்பாக வேலையில் போயிடுவீங்க. உங்களுடைய அரசாங்கத்தில் ரிட்டையர் ஆனவங்களுக்கு பணம் ஏதாவது வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அந்த தடைப்பட்ட பணம் வரும். பென்ஷன் ஏதாவது எழுதி போட்டுருந்தீங்களா அதுவும் வந்துடும். அரசாங்கம் மூலம் கிடைக்க வேண்டிய பண ஆதாயம் எல்லாமே இந்த மாதம் தடை இல்லாமல் கிடைக்கும். அதேபோல் 10இல் ஆட்சியுற்ற சனி பகவான் இருப்பது தொழில் செய்பவர்களுக்கு இதுவரையில் இருந்த அந்த தொழிலில் பொறாமை பொச்சிருப்பெல்லாம் விலகி தொழில் உங்களை வின் பண்ணத்துக்கு ஆள் இல்லாத அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீங்க. எதிர்பார்த்த அளவை விட பல மடங்கு லாபத்தை இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் தொழிலாளர்களாலும் வேலை ஆட்களால் கண்டிப்பாக ஒரு பெரிய லாபம் கிடைக்கும். வயதானவர்களை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தாங்க, அவர்களை கவனித்து கொண்டு அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை தேவை. அதனால் சூரியன் சனி 2 பேரும் 5ஆம் தேதி வரையில் காம்பினேஷன் சேர்ந்து இருக்கிறார்கள். 5ஆம் தேதி பிறகு சூரிய பகவான் மீனராசிக்கும் சனி பகவான் மீனராசிக்கும் மாறுகிறதுனால ஒரு பெரிய மாற்றம் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எதிர்பாராத நல்ல நல்ல செய்திகளாக வந்து சேரும். எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி மட்டும் நல்ல சங்கதியும் நடக்கும். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் கடைசியில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. உங்களுக்கு ராசிக்கு 11இல் புதன் பகவான் நீச்சமற்று அமர்ந்திருப்பது நண்பர்களால் ஆதாயம், தாய் மாமன் உறவு இருந்தால் அவர்களால் ஆதாயம், மனைவியால் ஆதாயம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்கிறது. மனைவியால் ஏதாவது வர வேண்டி இருந்தாலும், மனைவி மூலம் ஒரு ஆதாயம் இருந்தாலும் கண்டிப்பாக சேரும். கணவன் மனைவி பேசாமல் இருந்தாலும் இந்த மாதம் ஒற்றுமையாக சேருவீங்க. பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவீங்க. அதாவது கணவன் ஒரு இடம் மனைவி ஒரு இடம் வேலை செஞ்சுட்டுருக்கீங்களா, ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுருந்தால் 2 பேரும் ஒரே இடத்துக்கு கண்டிப்பாக மாற்றம் மாறி வேலை செய்வீங்க.
இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கிறது. திருமண பந்தத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. மறு திருமணம் செய்பவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. காதல் செய்பவர்களுக்கும் சிலருக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், சிலருக்கு வெற்றி வர வாய்ப்பு இருக்கிறது. காதல் செய்பவர்களுக்கு பழைய நண்பை மீண்டும் புதுப்பிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது. சிலர் புதுசாக காதலில் விழவும் வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் கவனம் எச்சரிக்கை உங்களுக்கு தேவை. அதேபோல் 11 சுக்கிரன், அதாவது சுக்கிரன் 1க்கும் 6 கூடியவன் இருப்பது திடீர் பண விரயத்தையும் கொடுப்பார். அதாவது திடீர் யோகத்தையும் பணத்தையும் கொடுத்துருவார். உங்களுடைய பணத்துக்கு பஞ்சம் இல்லை. எங்கேயாவது கடன் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்தாப்பா காசு எடுத்துன்னு போப்பா, இப்போ யோகம் அப்படி இருக்குது. நீ போய் கேட்டதை தடையெல்லாம் காசு வாரி வாரி கொடுத்துருவாங்க. நல்லபடியாக பயன்படுத்திங்க. ஒரு லாட்ரி யோகம் கூட விழ வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கலாம். காசு விஷயத்தில் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தடையெல்லாம் போகும். ஏதாவது ஏற்கனவே கடனில் மாட்டிகிட்டு இருந்தீங்களா கூட இந்த மாதம் நீங்கள் கடன் அடைச்சி முடிச்சுடுவீங்க. கடன் அடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. வீடு அடமானம் வச்சுக்கிறீங்களா, இல்லை நகை அடமானம் வச்சுக்கிறீங்களா, அதெல்லாமே ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு வந்து சேரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக சிறப்பாக இருக்கிறது. அதனால் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இது முன்னாடி இருந்தோட இந்த முறை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதனால் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு நீங்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ்க வேண்டும். நன்றி, வணக்கம்.